வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா, இந்த மாதிரியான அன்னபூரணி சிலையை நம்ம எங்கெங்கே வாங்கினா இதுக்கு சக்தி அதிகம், இதோட அருள் கிடைக்குன்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். கொற்றவை செல்வி யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வச்சுருக்க சிலை பார்த்திங்கன்னா அன்னபூரணி சிலை. இது பார்த்திங்கன்னா ஒரு கட்டை விரல் சைஸுக்கு மட்டும்தான் இந்த சிலை இருக்கும். இந்த மாதிரியான சிலைகளை மட்டும்தான் நம்ம வீட்டில் வாங்கி வழிபடணும். இதற்கு மேலே அளவுள்ள படங்களை அதாவது சிலைகளை வாங்கினீங்கன்னா அதுக்கு டெய்லி நம்ம பிரசாதம் செஞ்சு படைக்கணும். முதல்ல இந்த குறிப்பை உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன். கட்டை விரல் அளவு இருக்கிற சிலையை மட்டும்தான் நம்ம வாங்கணும். இப்போது அன்னபூரணி சிலைகளை எங்கெங்கே வாங்கலான்னு பார்க்குறேன். இந்த அன்னபூரணி இந்த தெய்வத்தோட கதை எங்கெங்கெல்லாம் தொடர்பு படுத்தியிருக்கு, எந்த மாதிரிலாம் இருக்குன்றதை நம்ம வீடியோலையும் பார்க்கலாம். இந்த சிலையை நான் முதல்ல எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, மேல்மலையனூரில். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், மேல்மலையனூரில் ரொம்ப ஒரு சிறப்பான விசேஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமானுக்கே மேல்மலையனூர் அங்காளம்மன் தான் பிச்சை பாத்திரத்தில் 3 அன்ன உருண்டைகளை போட்டு அவருக்கு சாப விமோச்சனம் கொடுத்துருக்காங்க. அப்படியாப்பட்ட இடத்துல போய்ட்டு நீங்கள் அந்த அன்னபூரணி சிலையை வாங்கும்போது உங்களுக்கு இந்த அன்னபூரணியோட அருளும் சரி, லக்ஷ்மி கடாட்சமும் சரி, வீட்டில் தனம் தானியம்லாம் ரொம்ப பெருகும். இந்த மாதிரி மேல்மலையனூர் போகிறவங்க மேல்மலையனூர் அங்காளம்மன் ஃபோட்டோ வாங்குறத விட இந்த மாதிரி அன்னபூரணி சிலையை வாங்கினீங்கன்னா இந்த அன்னபூரணியோட அருள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா மேல்மலையனூரில் அங்காளம்மன் ஒரு குறத்தியாக மட்டும் இல்லாமல், ஒரு அங்காளம்மனாக மட்டும் இல்லாமல், சிவனுக்கே பிச்சை போட்டு அவரோட சனியை தீர்த்து அவருக்கு என்ன சொல்கிறது சாப விமோச்சனம் கொடுத்த இடம் தான் மேல்மலையனூர். அதனால் அங்காளம்மனுக்கு இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அன்னபூரணின்னு பேரும் உண்டு. ரெண்டாவது, இந்த அன்னபூரணி சிலையை நீங்கள் வேறு எங்கே வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் வாங்கலாம். வரலாற்று அடிப்படையில் காஞ்சிபுரத்தில், அதாவது கோவலனோட 2வது மனைவியான மாதவி புத்த மதத்தை தழுவி அங்கே துறவியாக வாழ்கிறாங்க. அவங்களுக்கு பிறந்த மணிமேகலை புத்த மத துறவியை வழிபட்டு அவங்க அட்சய பாத்திரத்தில் வரமாக வாங்குகிறாங்க. அந்த அட்சய பாத்திரத்து மூலமாக தான் அங்கே இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் அன்னத்தை தானம் பண்ணுறாங்க. நிறைய பூஜைகளையும் நடத்தி வராங்க. அட்சய பாத்திரன்றது பார்த்திங்கன்னா எப்போவுமே வற்றாத ஒரு உணவை கொடுக்குற ஒரு அட்சய பாத்திரம். அட்சய பாத்திரம்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும், அவ்வளோ சிறப்பான ஒன்று. எப்போவுமே அதில் சாப்பாடு அல்ல குறையாது. அதுதான் அட்சய பாத்திரம். அப்படியாப்பட்ட அட்சய பாத்திரத்தை வச்சுருந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலை யாருன்னு பார்த்தீங்கன்னா மாதவியோட பொண்ணு. அப்படியாப்பட்ட மாதவி அங்கே அன்னபூரணியாகவும், காஞ்சி காமாட்சி அம்மன் ஆலயத்தில் அன்னபூரணியாகவும் அவங்களுக்கு ஒரு சிலை இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம எல்லாருமே சக்தி அம்சத்தில் தான் அவங்கள வழிபடுறோம். ஆனால் உண்மையான வரலாறு பார்த்திங்கன்னா மாதவியோட பொண்ணு மணிமேகலை தான் அந்த இடத்துல அன்னபூரணியாக காட்சி தராங்க. இது நிறைய பேருக்கு தெரியாது. வரலாற்று ஆய்வாளர்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் வரலாற்று ஆய்வாளர் டிஎஸ் கிருஷ்ணவேல் அவரோட வீடியோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எந்த மாதிரியான விஷயங்கள் எந்த அளவுக்கு மாறி இருக்குன்றது உங்களுக்கு புரியும். இது உண்மையான ஒரு கதை. அதாவது பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் புத்த மதம் பரவி இருந்தது. வைணவமும் சைவமும் பரவுகிற காலத்தில் தான் புத்த மத கோயில்கள் எல்லாமே அம்மனை வழிபடுற கோவிலாக மாறிடுச்சு. இது இன்னும் நான் போக போக நம்ம வீடியோவில் இதை பற்றின மறைக்கப்பட்ட உண்மைகளையும் நான் சொல்கிறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 2வது காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே இருக்கிற கடைகளில் இந்த மாதிரியான அன்னபூரணி சிலை கிடைக்குதான்னு பாருங்கள், அங்கேயும் இது வாங்கலாம். 3வது, நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வெளியே போகும்போது காசிக்கு போனீங்கன்னா காசிக்கு போகிற இடத்துல அன்னபூரணி சிலையை வாங்கலாம். அங்கே இருக்கிறவங்க காசி அன்னபூரணி. எனக்கு நான் காசி அன்னபூரணி சிலையெல்லாம் நான் பார்த்ததும் கிடையாது. காசிக்கு என்னால் போக முடியுமான்னு தெரியாது. ஆனால் சென்னையில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேல்மலையனூரும் போக முடியும், அதேமாரி காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலுக்கும் போக முடியும். அந்த மாதிரி இடத்துக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி அன்னபூரணி சிலையை வாங்குங்க. அங்கேருந்து வாங்கிட்டு வரும்போது தான் உங்களுக்கு அன்னபூரணியோட சிலைக்கு சக்தி அதிகமாக இருக்கும். ஏன்னா சக்தி தலங்களில் மட்டும்தான் அந்த மண்ணை மிதிக்கும் போதும் சரி, அங்கேருந்து வாங்கிட்டு வர பொருளுக்கும் சரி அந்த பவர் அதிகமாக இருக்கும், வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும். நீங்கள் விளம்பரத்துக்காக இந்த கடைகளில் போயிட்டு இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்தமாரி அம்மன் சிலைகளை வச்சு விளம்பரப்படுத்துகிறாங்க. இதெல்லாம் நீங்கள் போய் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் அந்த அளவுக்கு சக்தி இருக்குமா, பவர் இருக்குமா, வைப்ரேஷன் இருக்குமான்றது நமக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி காஞ்சிபுரம் அப்படி இல்லைன்னா மேல்மலையனூர் இங்கே போகும்போது கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி அன்னபூரணியை வாங்கி வழிபடுங்க. உங்கள் வீட்டில் அதாவது தனம் தானியத்துக்கு எந்த குறையும் இருக்காது. அந்த தனம் தானியம் கம்மி இல்லாமல் நம்ம செழிப்பாக இருக்கிறது நீங்கள் இந்த சிலையை வாங்கினதுக்கப்புறமா உங்களுக்கு நல்லாவே புரியும். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக மேல்மலையனூர் போனீங்கன்னா அங்காளம்மன் ஃபோட்டோ எல்லா வீட்லேயும் வைக்கிறது ஒத்து வருமானது தெரியல. ஆனால் அதுக்கு பதில் இந்த கட்டை விரல் அளவில் இருக்கிற இந்த அன்னபூரணி சிலையை வாங்கி வீட்டில் வைங்க. உங்களுக்கு தனம் தானியத்துக்கு என்றைக்குமே குறைவு இருக்காது. அதே மாதிரி இந்த சிலையை நீங்கள் எப்படி வழிபடணும்னு பார்த்தீங்கன்னா
ஒரு சின்ன கிண்ணத்தில் நவதானியம் அப்படின்னா பச்சரிசி இந்த மாதிரியான விஷயங்களை போட்டு நிரப்பி எப்போவுமே குறையா வைக்கக்கூடாது. நிறைஞ்சிருக்கணும் அந்த கிண்ணத்தில். அப்படி இல்லைனா இப்போலாம் பார்த்திங்கன்னா நிறைய கடைகளில் சின்ன சின்ன பித்தளையில் ஆழாக்கெல்லாம் வந்திருக்கு. அந்த மாதிரியான ஆழாக்க கூட வாங்கி அது நிறைய தானியத்தை போட்டு அதுக்கு மேலே இந்த அம்மனை வைக்கும்போது உங்களுக்கு இந்த அம்மனோட பரிபூரண பலன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் இந்தமாரி மேல்மலையனூர் காஞ்சிபுரம் போகிறவங்க முடிஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் இந்த அன்னபூரணியை வாங்குங்க. 2வது, இவங்க சக்தியோட அம்சமாக இருக்கிறத விட உண்மையாலுமே பார்த்திங்கன்னா மாதவிக்கு பிறந்த மகள் தான் வந்து அன்னபூரணியாக இன்றைக்கி நம்ம வழிபடுறோம். இதுதான் இந்த சிலையில் இருக்கிற மறைக்கப்பட்ட உண்மை. நீங்கள் நம்பலைன்னா கிருஷ்ணவேல் டிஎஸ் அவர் வந்து வரலாற்று ஆய்வாளர். அவரோட கதைகளையும் அவரோட புக்குங்களையும் வாங்கி படிங்க. காஞ்சிபுரத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன கோவில் இருந்தது, எந்த மதம் இருந்தது, அது எப்படி வந்து இப்போ இந்து கோவிலாக மாற்றப்பட்டதுன்ற வரலாறை பற்றி அவர் தெளிவாக போட்டிருக்காரு. எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை தான் நம்ம வழிபடுறது. அது மாதிரி தான் மணிமேகலை தான் அன்னபூரணியாக வழிபடுறோம். எல்லாருமே ஒரே அவதாரம்னு நினைக்கிறத விட அவங்க யார் எப்படி வந்திருக்காங்கன்றதை நம்ம எல்லாருமே புரிஞ்சு வழிபடும்போது இன்னும் நம்ம தெளிவாக எப்படி வழிபடணுன்ற முறையும் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் நிறைய பேர் வந்து இந்த வரலாற்று விஷயங்களை தெரிஞ்சுக்கங்க. நம்ம கும்பிட்ற ஒவ்வொரு தெய்வத்துக்கு பின்னாடியும் மறைக்கப்பட்ட உண்மைகள் பல இருக்குது. இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம படிச்சிருக்கிறோம். அதனால் நீங்களும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் செய்யணுன்றது தான் என்னுடைய வேண்டுகோள். நீங்களும் இந்த மாதிரி போனீங்கன்னா இந்த மாதிரி அன்னபூரணி சிலையை மேல்மலையனூர் அப்படின்னா காஞ்சிபுரத்தில் கண்டிப்பாக வாங்க மறந்துடாதீங்க. காசிக்கு போகிறவங்க எல்லாருமே காசிக்கு போக முடியாது. அதனால தான் சொல்கிறேன். இப்போ இவங்களை நம்ம வீட்டில் எப்படி வச்சு வணங்கணுன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி விஷயங்கள் தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் சொல்கிறதுல ஏதாவது சந்தேகம் இந்த மாதிரி இருந்ததுன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்ம அன்னபூரணி சிலைக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டோம். அப்படியே வந்து பக்கத்தில் இருக்க விளக்குக்கும் வச்சுக்கலாம். வீட்டில் வந்து எப்போவும் வந்து கஷ்டம், அப்புறம் வந்து இந்த சாப்பாடுக்கு வழி இல்லாத இருக்கிறவங்க, அதாவது அப்படி சொல்ல வரல, அந்த மாதிரி கஷ்டங்கள் எப்போவுமே வந்து வீட்டில் வந்து வாங்குகிற பொருள்லாம் நிலைக்க மாட்டுது, இந்த மாதிரி நினைக்கிறவங்கலாம் சரி, கண்டிப்பாக நீங்கள் வந்து மேல்மலையனூர் போங்க. பில்லி, சூனியம் இந்த மாதிரியான விஷயங்கள் கூட மேல்மலையனூரில் உங்களுக்கு அந்த விஷயங்கள் வந்து விலகிடும். தீய சக்திகள்லாம் விலகிடும். அப்படியாப்பட்ட இடம் தான். சிவனுக்கே வந்து புத்தி தெளிய வச்சு அவருக்கு சாப விமோச்சனம் கொடுத்த இடம். அந்த இடத்துல வந்து நீங்கள் இந்தமாரி அன்னபூரணி சிலையை வாங்கி பயன்படுத்துங்க. அதோட சக்தி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக தெரியும். அதனால தான் சொல்கிறேன். இந்த யூடியூப்காக நான் ஒன்றும் பொய் சொல்லலை. இது உண்மையாலுமே நான் மேல்மலையனூரில் வாங்கின ஒரு பித்தளை சிலை. இதை வாங்கி 15 வருஷம் ஆகுது. எனக்கு இன்ன வரைக்கும் எந்த கஷ்டமும் இல்லை. சாப்பாட்டுக்கு எந்த குறையுமே கிடையாது. அந்த உண்மையை தான் நான் உங்கள் எல்லாருக்குமே சொல்கிறேன். அதனால் இதை கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்துங்க. இதை எப்படி நான் இப்போது தானியத்தில் வைக்கிறேன்றதையும் இப்போ நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி மேல்மலையனூரில் மயான கொல்லையில் விட்ட காசு தான் இந்த காசு எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் இந்த விழுப்புரம் கூவாகம் கூத்தாண்டவர் கோவில்லையும் இந்த மாதிரி காசு இறைப்பாங்க. அந்த மாதிரி காசை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வீட்டில் வச்சு வழிபடுங்க. அதுவும் வந்து உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிண்ணத்தில் தான் நான் எப்போவுமே இந்த காசுங்களையும் போடுவேன். காசு, இந்த பச்சரிசி இதெல்லாம் சேர்த்து தான் நான் அந்த அன்னபூரணி சிலையை வைப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் எனக்கு வந்து ஒரு நல்ல லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுத்துருக்கு. வீட்லேயும் எந்த கஷ்டமும், சாப்பாட்டுக்கும் சரி பணத்துக்கும் சரி எந்த கஷ்டமும் வந்தது கிடையாது. அந்த மாதிரி எனக்கு இதில் ஒரு நல்ல ஒரு பலன் கிடைச்சிருக்கு. அதை தான் நான் எல்லாருக்குமே சொல்கிறேன். ஒரு சிலர் தான் நான் சொல்கிறத நம்பாமல் வந்து யூடியூப்காக சொல்கிறீங்க. நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் அதோடய விஷயங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால் நான் சொல்கிறத வந்து கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். 2வது, நாட்டார் தெய்வங்கள் எப்படி வந்து இப்போ புராண தெய்வத்தோடு தொடர்பு படுத்தி அவங்களுக்கு பெயரை மாற்றி நம்ம வழிபடுறோன்றதையும் நீங்கள் நிறைய வரலாற்று ஆய்வாளர்களோட பேச்சுக்களை, அப்புறம் வரலாற்று புத்தகங்களை வாங்கி படிங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும். எப்போவுமே அன்னபூரணி வைக்கிற பாத்திரம் பார்த்திங்கன்னா கோபுரமாக இருக்கணும். கோபுரமாக இருந்தால் தான் லக்ஷ்மி கடாட்சம் வீட்டில் பெருகும். அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் அன்னபூரணி சிலையை வைங்க.
இந்த அம்மனுக்கு வந்து நம்ம மேலே பூ வைக்க முடியாது. அதனால் வந்து இந்த மாதிரி பூவை வந்து நம்ம வச்சாலே போதுமானது. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வழிபடுங்க. உங்களுக்கு அன்னபூரணி அம்மனோட பலன் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். கடைகளில் போய் இந்த மாதிரி சிலையை வாங்கி நீங்கள் வழிபடுறதுக்கு இந்த மாதிரியான சக்தி தலங்களில் போயிட்டு இந்த மாதிரி அன்னபூரணி சிலையை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும் போது இதுக்கு சக்தியும் அதிகமாக இருக்கும். உங்கள் வீட்லேயும் நல்ல பலன் கிடைக்கும். அதே மாதிரி சிலைகள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக கட்டை விரலுக்கு மேலே அளவு இருக்க சிலைகளை வாங்காதீங்க. அவங்களுக்கு வந்து டெய்லி பூஜை செய்கிற மாதிரி இருக்கும், ஏதாவது பிரசாதம் வைக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் அதனால் நமக்கு ஏதாவது பாவங்களோ தோஷங்களோ ஏதோ ஒரு விஷயங்கள் ஏற்படும். அதனால் நம்மளுக்கு மன அழுத்தமும் ஏற்படும், நம்ம இப்படி செய்யாமல் விட்டுட்டோமே சொல்லிட்டு. அதனால் இந்த கட்டை விரல் அளவு இருக்க சின்ன பித்தளை சிலை, வெங்கல சிலை அந்த மாதிரி வாங்கி வீட்டில் பயன்படுத்துங்க. நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். நான் சொல்கிறதுல ஏதாவது சந்தேகமோ உங்களுக்கு வந்து இல்லை இது தப்புன்னு சொன்னாலும் சொல்லுங்கள், அதுக்குண்டான பதிலையும் நான் சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து வரலாறு படிச்சிருக்கேன், நான் வரலாற்று மாணவி தான். என் பெயர் வந்து சரோ. நான் வரலாறை தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த மாதிரி காணொலியை போடுறேன். நம்ம எல்லாருமே பல அவதாரங்கள் எடுத்தாங்கன்றதை நம்புறதை விட நம்ம கும்பிடுற தெய்வங்கள் எல்லாருமே ஒரு காலத்தில் வாழ்ந்திருக்காங்க. அவங்களுக்கு இருக்கிற தனிப்பட்ட சக்திகள் தான் பிற்காலத்தில் வந்து அவங்க தெய்வமாக மாறியிருக்காங்க. அந்த மாதிரியான விஷயங்களை தெரியப்படுத்துறது தான் என்னோடய யூடியூப் சேனலோட நோக்கம். அதை தான் நான் அவங்க எல்லாருக்குமே சொல்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி அன்னபூரணி சிலையை வாங்கி பயன்படுத்துங்க.